காஷ்மீரினுடைய பகுதியில் தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இங்க இருக்கக்கூடிய அந்த தேர்தல் பிரச்சார முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நேரடியாக நம்ம பார்க்கலாம். தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் பகுதியில் தற்போது நேரடியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறத பார்க்கிறோம். கைகளை கைகள் தட்டி அவங்க ஏராளமான பெண்கள் அவங்களை வரவேற்கிறாங்க. அதே போல நம்ம ஊர்ல மலர்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் மாலை அணிவிச்சு அவங்க வரவேற்பாங்க. இந்த இடத்துல சாக்லேட்ஸ் வச்சிருக்காங்க, அப்ரூட் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வரவேற்பதற்கு பல்வேறு விதமான அந்த வரவேற்புகள்லாம் கொடுக்குறாங்க. மக்கள் ரொம்ப உற்சாகமா இந்த தேர்தலை அணுகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆனா நேரடியாக நீங்க பாத்தீங்கன்னா இளைஞர்கள் பயங்கரமா இந்த தேர்தலை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஊர்ல கோஷங்கள் போடுற மாதிரி இவங்க கிளாப் பண்ணி சாக்லேட்ஸ் இங்க இருக்கக்கூடிய மாலையை நீங்க பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு நூலில் செஞ்ச ஒரு மாலை மாதிரி இருக்கு. ஸோ உமர் அப்துல்லா அவங்களோட நேரடியாக இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்களோட டிராவல் பண்றாரு. ஏராளமான பெண்கள் இங்க அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பல்வேறு விதமான அந்த பாடல்கள் பாடி கோஷங்களை எழுப்பிட்டு அவங்களோட டிராவல் பண்றாங்க. விஷயங்கள் குறிப்பா இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதிக்குமே ரொம்ப தீவிரமா செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோருமே புல்லட் ப்ரூஃபோட போலீஸ் மேன் நம்ம பார்க்கலாம். அதே போல அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ராணுவ அதிகாரிகள், ராணுவ வீரர்கள் எல்லோரும் எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படின்றத நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். காஷ்மீருடைய கிராமப்புற பகுதிகளில் இந்த தேர்தலுடைய வீரியம் அப்படிங்கிறது பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக ஆர்டிகல் 370 இங்க மீண்டும் கொண்டு வருவதற்கு அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் பெரிய எதிர்பார்ப்போட இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இது வரக்கூடிய காலங்களில் இங்க எந்த மாதிரியான தேர்தல் முடிவுகள் வரும், எப்படி அவங்க இந்த தேர்தலில் தங்களுடைய வாக்குகள் பதிவு செய்ய போறாங்க. குறிப்பாக நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதாவது தேசிய மாநாட்டு கட்சி, PDP உள்ளிட்ட பல கட்சிகளும், பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஒரு தேர்தல். ஏன்னா ஒரு 10 ஆண்டுகள் கழித்து மக்கள் தங்களுடைய வாக்குகளை சட்டமன்ற தேர்தலுக்காக அவர்கள் வாக்குப்பதிவு செய்ய தயாராக இருக்கிற நிலையில தங்களுடைய அந்த சுதந்திரத்தை மீண்டும் பெறுவதற்கு, மீண்டும் தங்களுடைய அந்த ஒரு உரிமையான ஒரு மாநில சுயாட்சி இதெல்லாம் பெறுவதற்கு அவங்க, ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது குறிப்பா ஒரு ஆளுநர் ஆட்சியாக இங்க இருக்கு. ஸோ ஒரு ஸ்டேட்டினுடைய ஒரு முக்கியமான ப்ரைடே அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அங்க ஆட்சி நடத்தணும் அப்படிங்கறத ஒரு பிரதான ஒரு டிமாண்டா மக்கள் மத்தியில் நம்ம பேச முடிகிறது. குறிப்பா கட்சி சார்ந்த பல நிகழ்வுகள் நடக்கும்போது அங்க மக்கள் பேசுறாங்க. ஆனா இன்டீரியரா காஷ்மீருடைய எந்த பகுதிக்கு போனாலும் அவங்களோட பேசுறது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அச்ச உணர்வு அப்படிங்கறத தொடர்ச்சியா பார்க்கிறோம். ஏன்னா இந்த பகுதி முழுக்க நீங்க ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறதுனால சோ இங்க பல்வேறு அந்த கட்டுப்பாடுகள் இருக்கிறது. எனவே இந்த தேர்தல் அப்படிங்கிறது இவங்களுக்கான ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. அனைவரும் வாக்களிக்க தயாராகிட்டு வரத நேரடியாக பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் காஷ்மீரிலிருந்து வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.